ஹாய். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த டயகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுக்கு இங்க U, V, W ன்னு 3 ஃபேஸஸ் இருக்குது. இது வந்து ஹை வோல்டேஜ் ஃபேஸஸ். ஸோ இங்க வந்து இப்போ 1500 வோல்டேஜ் கேரி ஆகுதுன்னா, நம்ம இத வந்து மெஷர் பண்ணணும். கண்ட்ரோலர் PLCல டைரக்ட்டா நம்ம குடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம நடுவுல ஒரு கொஞ்சம் டிவைஸஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டிவைஸஸ்க்கு பேர் வந்து வோல்டேஜ் டிரான்ஸ்டியூசர்ஸ். இத மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு பேர் வந்து LEM. ஸோ LEM வோல்டேஜ் டிரான்ஸ்டியூசர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்த கீழ இருக்குல்ல இந்த டயகிராம் மாதிரி இருக்கும். இதுல இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 10 வோல்ட் பார் 4000. அதாவது நீங்க 4000 வோல்ட் பிரைமரி, அதாவது ஹை டென்ஷன் சைட்ல இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டா வந்து 10 வோல்ட் கிடைக்கும்னு இதுல போட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த M1 சொல்லியிருக்க இதான் மெஷர்மெண்ட் பாயிண்ட். இதை வந்து நம்ம கண்ட்ரோலர் PLCல கொடுப்போம். இந்த HT இந்த பார் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து ஹை வோல்டேஜ் சைட்ஸ். இப்போ இந்த EHS பர்சன் என்ன கேட்டாருன்னா, இப்ப கண்ட்ரோலர் PLCல ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகுது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் சைடு மூலமா பேக் ஃபீட் ஆகி உனக்கு பிரைமரி சைட்ல இன்ஜெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அவர் இன்னொன்று கேட்டாரு, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மா ஆக்ட் ஆகுதான்னு கேட்டார். ஏன்னா நீங்க வந்து ஹை வோல்டேஜ் சைடை வந்து லோவா மாத்துறீங்க. சிம்பிள் ஆன்சர் வந்து நோ. இது நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மா ஆக்ட் ஆகாது. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு பாசிவ் டிவைஸ். ஸோ ஆஸ் லாங் அஸ் நம்மளுக்கு ஒரு சைட்ல வந்து வோல்டேஜ் கொடுக்குறோம், அந்த வோல்டேஜ் வந்து இருக்கிற வரைக்கும் அந்த வோல்டேஜ் வந்து பிரைமரி சைடுன்னு சொல்லுவோம். அது வந்து இன்னொரு சைட்ல இன்டியூஸ் ஆகுறதுனால அது செகண்டரி சைடுன்னு சொல்லுவோம். ஆஸ் லாங் அஸ் அந்த பிரைமரி சைட்ல வோல்டேஜ் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ பாசிவ் டிவைஸ். பட் இந்த டிரான்ஸ்டியூசர்ஸ் வந்து ஒர்க் ஆகணும்னா இதுக்கு வந்து 50, அதாவது ஒரு DC சப்ளை தேவைப்படுது. இது வந்து அதுக்கு டேட்டா ஷீட்லயே நம்ம பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து அந்த DC சப்ளை. இது இருந்தானா இந்த டிரான்ஸ்யூசரே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான், அதனால தான் இதை ஆக்டிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அவர் என்ன கேட்டாருன்னா, இந்த மெஷர்மெண்ட் சைட்ல இருந்து பேக் ஃபீட் ஆகி இங்க வருமானு. அதுக்கு ஆன்சர் நோன்னு சொல்லிட்டோம். அதான் இன்னொன்று, டஸ் இன்ஜெக்டிங் வோல்டேஜ் வந்து செகண்டரி இன்டியூஸ் பிரைமரி வோல்டேஜ் நோ. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீசன்ஸ் வந்து அதுல டேட்டா ஷீட்லயே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னா, அவங்க வந்து அதுல கேல்வானிக் ஐசோலேஷன் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேல்வானிக் ஐசோலேஷன் என்னன்னா, நம்மளுக்கு நோ டைரக்ட் எலக்ட்ரிக்கல் பாத் ஆர் பிசிக்கல் பாத் இருக்கும். நம்ம ஹை வோல்டேஜ் பஸ் பார்க்கும் நம்ம டெஸ்டிங் பண்ற எக்யூப்மெண்ட்டுக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு பவர் ஆர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து இந்த ஏசி இன்சுலேஷன், அந்த RMS ஏசி இன்சுலேஷனுக்கு வேல்யூ வந்து 9 kVன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த பேரியர் இருக்குல்ல, இந்த பேரியர் வந்து 9 kV or 9000 வோல்ட். ஸோ நம்ம என்னதான் ஏதாவது இங்க ஏதாவது ஃபால்ட் ஆகி இங்க ஏதாவது வோல்டேஜ் கொடுத்தாலும் இவ்வளோ வோல்டேஜ் ஜம்ப் பண்ணி இந்த 10 வோல்ட் எல்லாம் இதை 9000 வோல்ட்ல ஜம்ப் பண்ணி எல்லாம் இங்க வராது. ஸோ சிம்பிள் ஆன்சர், டிரான்ஸ்டியூசர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, இது வந்து டோட்டலி வேற டிவைஸ். அண்ட் இதுல ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா, இந்த சைட்ல ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நமக்கு பிரைமரி சைட்ல எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் நான் வந்து EHS பர்சன்டேஜ் சொன்னேன் அண்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.